Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 815 part 1. ஓபன் பண்ணா பிக் மாமோட கோட்டையை காட்டுறாங்க. அங்க யார் யார் எந்தெந்த ஃப்ளோர்ல இருக்கான்னு அப்படியே லைனா காட்டுவாங்க. டாப் ஃப்ளோர்ல இருக்கிறது பிக் மாமு, அதுக்கு கீழே சஞ்சி இருப்பான், அதுக்கு கீழே தான் ப்ரூக் இருக்கான், அதுக்கு கீழே பெட்ரோ அலப்பறம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் மிரர் வேர்ல்டுல சாப்பரும் கேரக்டரும் இருக்காங்கன்னு வைங்க. அப்படியே இன்னும் கீழே போனோம்னா அண்டர் கிரவுண்ட்ல நம்ம லூஃபியும் நமியும் இருக்காங்க. மொத்தத்துல எல்லாருமே பிக் மாமோட ஐலாண்டுக்கு வந்து கடைசியில அவ கோட்டைக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே கட் பண்ணா புட்டிங்கு அப்படியே குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரி சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரும் ஓகே சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுகளுக்கு ஷாக்கு தாங்க முடியல. அண்ட் அவரு ரொம்ப நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவருன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணுவா. இவங்களால அதை ஏத்துக்க முடியல. அவளும் அவ பாட்டுக்கு பீல் பண்ணி பல மணி நேரமா பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவா, என்னோட மேரேஜ்னால ஏகப்பட்ட பேர்த்துக்கு பிரச்சனை, அதனால நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்ட்டு அவளாலதான் எல்லாத்துக்கும் பிரச்சனைங்கிற மாதிரி பழிய பூரா அவ மேல போட்டுக்கிட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவ சொன்ன உடனே இன்னும் ஷாக் ஆவாங்க. இவ என்ன இப்படியும் பேசுறா அப்படியும் பேசுறான்னு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு காதுக்குள்ள போய் ஏதோ குசு குசு குசுன்னு சொல்லுவாளா, அதை கேட்டுட்டு இன்னும் பீதி ஆயிருவாங்க. புட்டிங்க நில்லுன்னு காட்டு கத்துவான். ஆனா அவ அழுதுகிட்டே குட் பாய் அப்படின்ட்டு அவ பாட்டு கிளம்பிடுவா. இங்க கெஸ்ட் ரூம்ல வின்ஸ்மார்க் ஃபேமிலி இருப்பாங்க. ஆனா ரைச்சு மட்டும் இருக்க மாட்டா. எங்க போனான்னு கேட்டா யாருக்குமே தெரியல. அப்போ யோன்ஜிக்கு ஒரு டவுட், சஞ்சய்க்கும் புட்டிங்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க எங்க தங்க போறாங்கன்னு கேட்பான். ஆப்வியஸ்லி அவங்க அப்பா ஜெர்மா கிங்டம் தான் சொல்லுவாரு. உடனே அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா இவனை அடிச்சதுக்காக வேணுங்கிறப்பெல்லாம் போய் திருப்பி அடிச்சுக்கலாம்ல, அதுக்காக. ஆக்சுவலா அவன் மேல இருக்க பாசத்தினால எல்லாம் அவனை ஜெர்மா கிங்டம்ல தங்க வைக்கல. பிக் மாமோட பொண்ணு புட்டிங் தான் இவங்களுக்கு மெயின் கீயே. அவளை ஹாஸ்டேஜா வச்சுதான் அவகிட்ட டிமாண்ட் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது பிக் மாம் பண்ணித்தான் ஆகணும். எனக்கு ஒண்ணு புரியல, இந்த வின்ஸ்மோக் என்ன பச்சை புள்ளையா இருக்கான், இதுக்கு மூடிட்டு பிளான் போட்டு போய் கடத்திட்டு போய் டிமாண்ட் பண்ணலாமே. சரி அதை கூட விடுங்க. பிக் மாம் முதல்ல அவளோட மகளுக்கு ஒண்ணுன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாளா? அறிவு வேண்டாம். இவனே பண்ண மாட்டான், அவ எப்படி பண்ணுவா? இவங்க இந்த மாதிரி சில்லித்தனமா பண்ணும்போது அவங்க சஞ்சிய ஹாஸ்டேஜா வச்சு பண்ண மாட்டாங்களா என்ன? அப்படி அவனை வச்சு பண்ண மட்டும் ஐயோ தம்பி உனக்காண்டி உசுர கொடுப்போம் வருவானுங்க, செத்தா சாவட்டும் தான் சொல்லுவானுங்க. சொல்ல போனா சஞ்சி எப்பண்டா சாவான்னு சொல்லி வெயிட்டிங்ல இருப்பாங்க. நல்ல குடும்பம், நல்ல பிரதர்ஸ் விளங்கிடும். எங்க சஞ்சி பூ எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி அதை ஒரு பொக்கேவா ரெடி பண்ணிடுவான். அண்ட் அவனோட அல்ல கைட்ட சில ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். வாங்கிட்டு வந்தவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான். அதான் நம்ம லூஃபியோ நமிய மாட்டிட்டு இருக்காங்கல்ல அந்த மேட்ரு. அதை கேட்டவொன்னு ஐயோ மாட்டிட்டாங்களான்னு பயங்கரமான ஷாக்கு. பட் இருந்தாலும் பிக் மாம் கிட்ட தான் அவன் டீல் போட்டிருக்கானே, நாளைக்கு எப்படியும் கல்யாணம் முடிஞ்சவனா அவங்கள ஃப்ரீயா விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை. போயும் பிக் மாம் ஒரு பைரட்டு அவளை போய் நம்பிட்டு இருக்கான் பாருங்க. அவ பேசும்போது நல்லா இனிக்க தான் பேசினா, ஆனா சொன்னதை செய்யணுமே. நம்ம பெட்ரோவும் ப்ரூக்கும் அங்க அலப்பற பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த விஷயத்தையும் சொல்லுவான். இதை கேட்டுட்டு சஞ்சய்க்கு இன்னும் ஷாக்கு. ஐயோ மொத்த டீமும் உள்ள இறங்கிட்டாங்களான்னு. இப்ப அவங்கள வேட்டிட்டு போறது ஸ்மூத்தியும் டமகோவும். இதெல்லாம் கேட்டுட்டு சஞ்சய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ண சொல்லி தான் அவட்ட பேசிட்டான்ல, மறுபடியும் வேணா கெஞ்சி கதறி விட வச்சிருவோன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்கிட்டு வந்த ஐட்டத்தெல்லாம் குடுன்னு சொல்லி புட்டிங்காக ஏதோ ஸ்பெஷலா ரெடி பண்ண ஆரம்பிப்பான். அப்படியே கட் பண்ணி மிரர் வேர்ல்டுல இருக்க அந்த வீட்டை காட்டுறாங்க. இங்க சுடுதண்ணிய கேரட் ப்ரூலி மேல ஊத்தி விட்டால, அவ சூடு தாங்க முடியாம ஐயோ அம்மா ஆத்தாடின்னு கதறுவா. அந்த டைம் அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் அவளை அட்டாக் பண்றதுக்காக வெறிகொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒத்தாலா சமாளிக்கிறது கஷ்டம். அதனால என்ன பண்ணிடுவா, அவளோட எலக்ட்ரிக் பவரை வெளியெடுத்து கீழே தண்ணி தான் கொட்டி இருக்கே அதுலதான் ஓடி வரானுங்க. சோ டைரக்டா தண்ணியில கரண்ட் ஷாக்க வைப்பா. அவ்வளவுதான் வந்தவனுங்க பூரா புசுங்கி நெசுங்கி கரிஞ்சு போயிருவானுங்க. இங்க அந்த முதலைய காட்டுறாங்க. இன்னும் சாப்பாடு உட்கார்ந்துகிட்டு இருக்குது. ஒப்ப மவனே உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இன்னும் சோத்துக்காண்டி உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு சொல்லி நம்ம சாப்பர் வாழை புடிச்சு அங்க நின்னுட்டு இருந்தவங்க மேல தூக்கி ஒரே அடி. அவ்வளவுதான் அங்க இருந்த எல்லாருமே நாக் அவுட் எக்ஸப்ட் இந்த வீல் மண்டைய மட்டும்தான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேட்டு இவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுன்னு. உடனே எப்படியாச்சும் இந்த மேட்டர் அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி ஆகணும்னு வண்டியை கிளப்பிக்கிட்டு அங்க இருந்து குடு 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 குடுன்னு சும்மா மின்னல் வேகத்துல ஓடுவான். அவன் எப்படின்னா ட்ரெயின் மாதிரி நல்லா செம ஸ்பீடா ஓடுவான். அதனாலேயே கான்பிடென்ட் யாருமே வந்து பிடிக்க முடியாதுன்னு. கேரட்னு பின்னாடி ஒரு சவுண்டு. யாரானா நம்ம கேரட். என்ன அவ எப்போ புடிச்சிட்டா. சரி புடிச்சவா மண்டமடியா அடிப்பா மிதிப்பான்னு பார்த்தா கண்ணை மூடிக்கிட்டு நான் யாருன்னு கண்டுபிடி பாப்போம்பா. அவன் எந்த பக்கம் போறோன்னு தெரியாம கண்ணா பின்னாடி அங்க எங்கன்னு அப்படியே சுத்திட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல போது ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு கையை எடுப்பாளா, பார்த்தா முன்னாடி செவுரு. போன வேகத்துல பிரேக் போட முடியாம அடி திருச்சிருவான். அந்த ட்ரெயின் மண்டையனா காலி பண்ணியாச்சு. அதே நேரம் இங்க ப்ரூலியோட நிலைமைய பார்த்தா இன்னும் மோசம். ஏன்னா ஆல்ரெடி சுடுதண்ணியில வெந்து போயிட்டா. அதுக்கப்புறம் கரண்ட் ஷாக்கு. அட்ட டைம்ல எவ்வளவு அடிகளை தான் இந்த இத்து போன பாடி தாங்கும். அந்த கேரட் உருவத்துல இருந்த தவளையுமே மறுபடியும் சரியாயிருச்சு. சோ இப்ப எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ப்ரூலியோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி இந்த மிரருக்குள்ள எங்க வேணாலும்
எங்கனாலும் போயிட்டு வரலாம். சொல்ல போனா எந்த ஐலாண்டுக்குள்ள வேணாலும் போலாம். இவன் தான் முன்னாடியே வந்தாலே இவளை அங்கேயே புடிச்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு செஞ்சு பானகிளிஃப்னு அது இதுன்னு எல்லா வேலையும் அப்பவே முடிச்சிருக்கலாம். பாருங்க நம்ம ப்ரூக்கெல்லாம் உசுர கொடுத்து சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. ஆனா அவன் ஒரு டீமனை வர வச்சு அங்க இருக்க எல்லாத்தோட சோலையுமே உருவி எடுத்துக்கிட்டு இருப்பான்னு வைங்க. அதாவது ஒன்லி பீஸ் கீப்பர்ஸ். அப்படியே அதுங்களோட சோழியை முடிச்சுட்டு பார்த்தா மிஞ்சி போனா ஒரு 6-7 பேர் தான் இருப்பானுங்க. அவனுங்க எல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு வைங்க. அட்டிங்கொக்க மக்கா கத்திய வச்சு சொல்லிட்டு 4 திருப்புவான். நல்லா வெட்டி சரக்குன்னு விழும். ஆனாலுமே எவனும் அடங்குற மாதிரி இல்ல. பயங்கரமா வந்து சண்டை போடுவானுங்களா. அவன் என்ன பண்ணுவான், அவனோட ஃப்ரீசிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அந்த இடமே மிஸ்டா மாறிடும். பார்த்தா ஆளை காணும். எங்க போனான்னு தேடிட்டு இருக்கும் போதே சடனா பின்னாடி வந்து பிளிஸார்டு ஸ்லைஸ்ன்னு கத்திய மட்டும் தான் உள்ள வைப்பான். வெட்டின மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல. ஆனா அடுத்த செகண்ட் எல்லாம் வெட்டு கண்ணா பின்னாடி விழுவானுங்க. ஒரு வழியா அந்த பானகிளிஃப வச்சிருக்காங்களே ஜெயிலுக்குள்ள, அதோட சாவி கிடைச்சிருச்சு. என்ன இன்னும் அந்த மொட்டை மோதேவி இருக்கான். அவன் உன்னைய பொழக்காம விட மாட்டான்டான்னு ஷீல்டோட வெறிகொண்டு வருவான். நம்ம பையன் ஓடி வந்து ஒரு ரொட்டேஷனை போட்டு ஒரே ஓடு. அவனும் அங்கேயே காலி. சரி ரைட்டு சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா இன்னொரு ரத்த குடுமி வந்து கண்ணை வச்சு பயங்கரமா சுடுவான். அவன் அட்டாக்ல எஸ்கேப் ஆகி சுத்துன்னு சுத்தி அவனுக்கு ஒரு போடு. அவ்வளவுதான் எல்லாம் காலி. டேய் இனி எவனா சிரிக்கீங்களாடா, வெளிய வாங்கலேன்னு கத்திட்டு இருப்பான். டேய் நீ முதல்ல வெளியில வாடான்னு அங்க கதவு கிட்ட சவுண்டு. ஏன்னா வெளியில அங்க செக்யூரிட்டி பலமா இருக்குது. இவன் மட்டும் டோரை திறந்து விட்டான். டன் டனகனக்காதான் சாட்டு புட்டு வேலையை முடிக்கணும்னு சாவி எடுத்துட்டு கிளம்பிடுவான். அப்போ ஏதோ ஒரு ஃப்ளோர்ல டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. யாரான்னு பார்த்தா பிக்மாம் தான். கொலை வெறியில போயிட்டு இருக்கா. எவனாச்சும் இப்ப குறுக்க வந்தானா புடிச்சு நசுக்கியே கொண்டுருவா. அவ்வளவு வெறி. இதுக்கப்புறம் அவன் எங்க போய் கலவரம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.